வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். கல்வி அறிவு பெறுவதன் மூலமே உண்மையான சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்களின் பதிவேற்றும் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முடக்க நினைக்கும் திமுக தொகுதி மறுவரையறை என்று கபட நாடகம் ஆடுவதாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்கொரியா சர்வதேச சேலஞ்ச் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வி அறிவு பெறுவதன் மூலமே உண்மையான சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று அண்ணல் பீமாராவ் அம்பேத்கர் நினைவு சொற்பொழிவாற்றிய அவர், அனைவருக்கும் சம உரிமை, நல்லிணக்கம், அனைத்து குடிமக்களுக்கும் கலாச்சாரம் மற்றும் கல்வியில் சுதந்திரம் போன்றவற்றை அம்பேத்கர் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு தன் சுய முயற்சியால் சென்று உயர்கல்வி கற்ற டாக்டர் அம்பேத்கர் சட்டம், பொருளாதாரம், சமூகவியல், அரசியல், அறிவியல் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்களின் பதிவேற்றம் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேட்பாளரின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பதிவேற்றம் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகள் உள்ளிட்ட தகவல்கள் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பகிரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்கினை சரிபார்க்கும் இயந்திரங்கள் மட்டுமே வாக்குப்பதிவு நாளன்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர முயற்சிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தென் மாநிலங்கள் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாது என்ற உறுதிமொழியை பிரதமர் நாடாளுமன்றத்தில் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநில உரிமைகளையும் சுயமரியாதையையும் பாதுகாக்க தமது கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த பதிவில் கூறியுள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முடக்க நினைக்கும் திமுக தொகுதி மறுவரை என்று கபட நாடகம் ஆடுவதாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் 16ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பெண்களுக்கு 33% இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதால் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட எந்தவொரு மாநிலமும் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் உறுதியளித்துள்ளதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் திமுக அரசு தீபமேற்ற அனுமதி அளிக்கவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தொன்மை சிறப்புமிக்க கலாச்சாரம் கொண்ட தமிழகத்தில் ஒரு குடும்பம் ஆட்சி செய்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்திற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியுள்ள போதிலும் அதனை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலின்போது அறிவித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமது கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அவர், மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க தங்கள் கட்சி போராடி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு தரவில்லை என்றும், இயற்கை பேரிடர்களின் போது ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு கூட போதிய நிதி விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க தங்கள் கட்சி நடவடிக்கை எடுத்ததாகவும் திருமதி கனிமொழி கூறினார்.
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மக்களுக்கான பல நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தாம் போட்டியிடும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வாக்கு சேகரித்த அவர் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் அக்கூட்டணியில் போட்டியிடும் தமக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட 5 தொகுதிகள். தமிழகத்தின் மையப்பகுதியும் தென் தமிழகத்தின் நுழைவாயிலுமான திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 9 சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 10,40,900 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,05,841 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 310 பேரும் என மொத்தம் 21,47,56 வாக்காளர்கள் உள்ளனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், மணப்பாறை என 9 தொகுதிகள் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 9 தொகுதிகளிலுமே திமுக கட்சியினர் வெற்றி பெற்றனர். இந்த முறையும் திமுகவினர் அதே முனைப்பில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். திமுக சார்பில் 7 வேட்பாளர்களும், காங்கிரஸ் கட்சி சார்பில் 1 வேட்பாளரும், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் 1 வேட்பாளரும் களத்தில் உள்ளனர். இவர்களோடு நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பில் 8 வேட்பாளர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 1 வேட்பாளரும் போட்டியிடுகின்றனர். திருச்சி மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அப்துல் சமதும், அதிமுக சார்பில் டாக்டர் விஜயகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அருணகிரியும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கதிரவனும் முக்கிய வேட்பாளராக களத்தில் உள்ளனர். மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை விவசாய பகுதியாக இருப்பதால் பொன்னண்ணி ஆறு, குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் மணப்பாறை மாடுகள் என்றாலே பிரசித்தி பெற்றதாகும், மணப்பாறை மாட்டு சந்தை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. மேலும் போக்குவரத்து வசதிகள், வடிகால் வசதி, 24 மணி நேரமும் குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரனும், திமுக சார்பில் துரைராஜும், நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜனும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரமேஷும் முக்கிய வேட்பாளராக களத்தில் உள்ளனர். ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அடிமனை பிரச்சினை நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அதனை தீர்க்க வேண்டும் என்றும், பூக்கள் அதிகம் விளையும் பகுதியாக ஸ்ரீரங்கம் பகுதி உள்ளதால் சென்ட் ஃபேக்டரி அமைத்து தர வேண்டும், மேலும் சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் உள்ளன. திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் KN நேரு, அதிமுக சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ராஜசேகரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் புவனேஸ்வரியும் முக்கிய வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். மேற்கு சட்டமன்ற தொகுதியில் கால்நடைகள் மற்றும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும், சாலைகளை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் உள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் ராஜசேகரனும், திமுக சார்பில் இனிகோ இருதயராஜும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமியும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜயும் களம் காண்கின்றனர். திருச்சி காந்தி மார்க்கெட் பிரச்சனை என்பது முக்கிய பிரச்சனையாக உள்ளது. அதை மாற்றக்கூடாது என்றும், அதே பகுதியில் செயல்பட வேண்டும் என்றும், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருப்பதால் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சி தெப்பக்குளத்தில் இருந்து தில்லைநகர் செல்லும் வழியில் மாரிஸ் மேம்பாலம் விரைவில் முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பாரத மிகுமின் நிறுவனம், துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளிட்ட சிறிய பெரிய தொழிற்சாலைகள் உள்ள பகுதியாக உள்ளது. திருச்சி பால் பண்ணையிலிருந்து துவாக்குடி வரை சர்வீஸ் சாலை அமைத்து தர வேண்டும், ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியிலிருந்து கதிரவன். மாவட்டச் செய்திகள். அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான அனைத்து தொடர்பு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் மாவட்ட காவல்துறை நடத்திய கொடி அணிவகுப்பில் துணை ராணுவப் படையினர் துப்பாக்கி ஏந்தியபடி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். தென்கொரிய சர்வதேச சேலஞ்ச் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளெமன் ஷிடக், ஜெர்மனியின் டேனியல் மசூர் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கல்வி அறிவு பெறுவதன் மூலமே உண்மையான சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்களின் பதிவேற்றம் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முடக்க நினைக்கும் திமுக தொகுதி மறுவரையறை என்று கபட நாடகம் ஆடுவதாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்கொரிய சர்வதேச சேலஞ்ச் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.